என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் ஆசையை அப்பா நிறைவேற்றிட்டாரு. அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் சாய்ராம். நேற்று குரு பூர்ணிமா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ மக்கள், அவ்வளோ குழந்தைங்க, உண்மையாக அந்த குரு பூர்ணிமாவை லைவில் பார்த்தவங்க பார்த்துட்டு சாயனா, நாங்கள் அங்கே வந்து உக்காந்த மாதிரியே இருந்தது சாயனா. உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. குரு பூர்ணிமா சிறப்பாக நடைபெற்றது. சாய் சத்யநாராயண பூஜை இவ்வளோ அழகாக பண்ணீங்க. ரொம்ப 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 சந்தோஷம் சாயனா. நாங்கள் உண்மையிலே இது எல்லா பெருமையும் அப்பாவுக்கு தான் போய் சேரும். நாம் வெறும் கருவி தான். இதுக்காக என் கூட உழைச்ச அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது நான் மட்டும் செய்யலை. என்னை போல் இருக்கிற எல்லா சாய் பக்தர்களும் இணைஞ்சு தான் இதை செஞ்சோம். அப்பாவுக்கு அதுக்கு பெரிய நன்றி. உண்மையிலே பெரிய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அன்னதானமும் சரி எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. பூஜையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அப்பா செஞ்சு கொடுத்தார் சாராம். அப்பாவுக்கு அதுக்கு பெரிய நன்றி. அதை விட என்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டாருன்னா, நம்ம சமீபத்தில் ஷிரடிக்கு போயிருந்தோம். அப்போ பாபாவோட துவாரகமாய் பார்த்தோம். உண்மையில் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம கட்டியிருக்கிறதே துவாரகமாய். துவாரகமாய்க்கே துவாரகமாய் இங்கே வந்தாங்க. அது வந்த விதத்தை கேட்டிங்கன்னா இன்னும் பெருமையாக இருக்கும். அதுவும் குரு பூர்ணிமாவுக்குள்ளே வருவார் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நம்ம சமீபத்தில் தான் ஷிரடிக்கு போயிட்டு வந்தோம். அங்கே பார்த்துட்டு வந்தோம். அடுத்த 2 நாள் கழிச்சு என் மனைவியை பாபா ஏன் கூப்பிட்டாருன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. உண்மையிலே அந்த துவாரகமாய் நம்ம ஆலயத்துக்கு வந்துச்சு. அதை பற்றி நீங்கள் விரிவாக பார்க்கலாம். அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதே போல் வருகின்ற 24ஆம் தேதி நம்ம ஸ்ரீ துவாரகமாய் கட்டி 3 வருடம் முடிஞ்சு 4வது வருடம் நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். அது 4வது ஆண்டு துவக்க விழாவை நம்ம கொண்டாட போகிறோம். அதுவும் வியாழக்கிழமையாக வருது சாய்ராம். எனவே நீங்கள் எல்லாருமே அந்த விழாவில் கலந்துக்கணும். அதுக்கு நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். அதை நான் இதுக்கப்புறம் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா 4ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடணும். சிறப்பான அன்னதானத்தோடு கொண்டாடணும். குழந்தைங்களோட கொண்டாடணும். நிறைய ஏற்பாடுகள் இருக்குது. குரு பூர்ணிமா விழா சிறப்பாக நடைபெற்றதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நீ ஆசையை அப்பா நிறைவேற்றிட்டார் குரு பூர்ணிமா அன்னைக்கு. அதை விட இன்னொரு ஆசை இருக்குது. அப்பா அதையும் நிறைவேற்றுவார். அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள். வாங்க நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் துவாரகமாயை பார்க்கலாம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். குரு பூர்ணிமாவில் பாபா ரொம்ப அழகாக சத்யநாராயணனுக்கு பூஜை செஞ்சோம். அதோட படம் தான் இப்போ பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக சிறப்பாக நிறைய பேர் பிரசாதம் செஞ்சு வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேலே பிரசாதமே இருந்திருக்கும். நம்ம சாப்பாடு ரெடி பண்ணது இல்லாமல் அவ்வளோ அழகாக அப்பாவுக்கு அந்த பிரசாதம் சாய் பக்தர்களால் வழங்கப்பட்டது. அதான் விதவிதமான சாப்பாடு. அதுதான் உண்மை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விதவிதமான சாப்பாடு எடுத்துன்னு வாங்கினேன். எல்லாருமே சாப்பாடு எடுத்திருந்தாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் சாய்ராம். நானும் என் மனைவி எல்லாருமே ஷிரடிக்கு போயிருந்தபோது அங்கே துவாரகமாயை பார்த்தோம் சாய்ராம். அந்த துவாரகமாய் என்னை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அப்பா, இந்த துவாரகமாய் நம்ம கட்டியிருக்கிறோம். இருந்தாலும் அதை ஒரு சின்னதாக அழகாக பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கும்போது அது விலையை கேட்டுட்டு கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா விலை வந்து 10,000 நாங்கள். உண்மையிலேயே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். நாம் போயிட்டு வர்றதே பெரிய விஷயம். அதுதான் இந்த துவாரகமாய் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் எவ்வளவு அழகாக துவாரகமாய். நான் பார்த்ததை விட இன்னும் பல சிறப்புகள் அதில் செஞ்சுருந்தாங்க. நான் பார்க்கும்போது அந்த பாதம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா பாபா குடிக்கிற துணி, உள்ளே இருக்கிற பானை பார்த்தீங்கன்னா பானை, அவர் பாதம், அதுக்கப்புறம் உள்ள கோதுமை, அது எல்லாமே வச்சு அரவைக்கல் எல்லாமே வச்சு எப்படி துவாரகமாய் இருக்குமோ பாருங்கள். அந்த கோதுமை இது அந்த அரைக்கிறது துவாரகமாய் நேராக போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாபாவோட அந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா துவாரகமாயில் எப்படி இருக்குமோ அதே போல் அழகாக இருக்குது. அந்த லைட் செட்டிங்கை எல்லாமே சேர்த்தா நல்லாயிருக்கும். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, துவாரகமாயில் நெருப்பு எரியிற மாதிரி எரியும். நாம் இங்கே ஒரு சின்ன மேலே ஊதுவத்தி ஏற்றி வச்சா மேலே புகை வர மாதிரியும் செட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு கண்கோடி. இது அப்பா நம்ம துவாரகமாய்க்கு வர வச்சிட்டாரு. இது எப்படி வர வச்சாருன்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் சாய்ராம். வந்துட்டார். இது வாங்கி கொடுத்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா யாரும் வெளியே பேர் சொல்ல வேணான்ட்டாங்க. கண்டிப்பாக இது சாய் பக்தர் தான் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதை வெளியே சொல்ல வேண்டாம் சாய்ராம். இது எங்களுடைய அன்பளிப்பாக இருக்கட்டும். எங்களுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னாங்க. அந்த சாய் பக்தர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்பா நான் நினச்சேன், வர வச்சுட்டாரு. அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இனி துவாரகமாயில் துவாரகமாயா காட்சி கொடுப்பார் அப்பா. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.